ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு ஒரு பச்சை கலரில் சட்னி தான் அரைக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. சட்னிக்கு வதக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் லைட்டாக செவந்து வருது. இப்போ இதில் 4 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு தோல் சீவி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். அதாவது வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு முழு கையளவு புதினாவை சேர்த்துக்கோங்க. ஒரு முழு கையளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் சரிசமமாக சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். புதினா கொத்தமல்லிலாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. சட்னி அரைக்க முதலே தண்ணி சேர்த்து அரைக்காமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா சட்னி சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னியை கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். சட்னி நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கோங்க. சட்னி தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இதில் சின்ன காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காஞ்ச மிளகாய் ஏன் இப்போ சேர்க்குறேன்னா, முதல்லையே சேர்த்தேன்னா காஞ்ச மிளகாய் தீஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை சட்னியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.